நடிகை நயன்தாரா அவர்கள் பிரபல நடிகையாக அறியப்படுறாங்க. நிறைய சர்ச்சைகளுக்கு இப்போ கொஞ்சம் காலமாகவே இவங்க ஆளாகிறாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். குறிப்பாக தனுஷ் அவர்களுடைய விஷயத்தில் அவர் நஷ்டமாக இருந்த படத்தை இவங்க மறுபடியும் நான் பாதி கொடுத்து அதை ஏற்றுக்கிறேன்னு சொல்லி விக்னேஸ்வனுக்காக ஏற்றுக்கிட்டாங்க. ஏன்னா அந்த படத்தில் இருந்து தான் அவங்க இருவருக்குமே காதல் அதிகமாச்சு. நானும் ரவுடி தான் அந்த படத்தில் இருந்து சில கிளிப்பிங்ஸை யூஸ் பண்ணிட்டாங்கன்னு 10 கோடி வரைக்கும் கேட்டார் அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனால் அதெல்லாம் கண்டுக்காமல் தனுஷ் அவர்கள் அவருடைய வேலையை பார்த்து வந்துட்டுருக்காரு. ஏன்னா அவங்களுடைய அசிஸ்டன்ட் மூலமாக இவங்க மூவ் பண்ணியிருக்காங்க. கேட்டதுக்கு ஃபோன் பண்ண எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது ஒரு புறம் இருக்க, அதற்கப்புறம் நான் ஏன் விக்னேஸ்வரனை திருமணம் பண்ணணும்னு இருக்குன்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. அதுவும் எல்லாரும் பார்த்துட்டு பப்ளிசிட்டிக்காக விமர்சனத்துக்காக என்னெல்லாம் பண்ணுதுங்க பாருங்கன்னு ரொம்பவே ஓப்பனாக எல்லாரும் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, இப்போ ஒரு கண்டிஷனை மேடம் போட்டிருக்காங்க. என்ன அது அப்படின்னு பார்த்தா, பொதுவாக ஒரு படத்தில் இவங்க நடிக்கிறாங்க, இவங்களில் எந்த ஹீரோ ஹீரோயின் நடித்தாலும் டேரக்டர் ஒரு மானிட்டரில் பார்ப்பாரு, அதே போல் ஒளிப்பதிவாளர் ஒரு மானிட்டரில் பார்ப்பாரு, டேரக்டரும் அசிஸ்டண்ட்டும் சேர்ந்து பேசுவாங்க. அதற்கப்புறம் சரி வரல அப்படின்னா பிறகு ஒளிப்பதிவாளரும் இயக்குனரும் பேசி ரீடேக் போகலாமா அப்படின்னு கேட்பாங்களாம். இப்போ அதற்கு பதிலாக இவங்க என்ன ஒரு கண்டிஷன் போட்டிருக்காங்கன்னா, இனிமேல் 2 பார்த்தோன்னா மானிட்டர் இருக்கணும். ஒன்று என்னுடைய உதவியாளருக்கு, இன்னொன்று இயக்குனருக்கு. எனக்கு ஏதாவது அதில் தோணுது அப்படின்னா, என்னுடைய இது ஏதாவது சரியில்லை அப்படின்னா என்னுடைய உதவியாளர் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ரீடேக் போகலாமா வேணாமான்னு யோசிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். அதோடு மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு யாரும் உதவியாளர் அப்படின்னு பார்த்தா அவங்களுக்கு ஹேர் ட்ரையர் பண்ணுறவங்களும் மேக்கப் போடுறவங்களுமா, அப்போ அவங்களிடமா இவங்க கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு ரொம்பவே டென்ஷன் ஆகியிருக்காங்களாம். அதனால் இப்போ தயாரிப்பாளரும் இயக்குனரும் இவங்க மீது படு கோபமாக இருக்காங்க. இதெல்லாம் பார்த்து ரசிகர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ வந்தா வாமா வராட்டி போமான்னு சொல்ல வேண்டியது தானே, வேறு யாரையா வச்சு படம் எடுத்தால் ஆட்டோமேட்டிக்காக அவங்களே நான் செஞ்ச தப்பு தானே புரிஞ்சுட்டு வர போகிறாங்க, ஏன் அவங்க எல்லோரும் இவங்க பின்னாடியே போகிறாங்கன்னு ரொம்பவே ஒரு உண்மையான நம்ம பார்த்திங்கன்னா ஒத்துக்கொள்ளக்கூடிய விதமான ஒரு கேள்வியை தான் கேட்டிருக்காங்க. அது 100% கரெக்டு தான் அப்படின்னும் இன்னும் பலர் சொல்லி வராங்க. ஆக மொத்தத்தில் இப்போ நயன்தாரா அவர்கள் போட்டிருக்கக்கூடிய கண்டிஷன் தான் ரொம்ப வயலாகி வருது. இந்த இயர் பார்த்தோன்னா முடிய போகிற காலகட்டத்தில் அதிகமான சர்ச்சைக்கு ஆளானது இந்த ஜோடியாக மட்டும்தான் இருக்கும்னு பலரும் சொல்லி வராங்க. நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.